அனைவருக்கும் வணக்கம். முதன்மையான கற்றல் விளைவுகள் சார்ந்த தேர்விற்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக வகுப்பு 3, 6, 7, 8, 9க்கான மாதிரி தேர்விற்கான வினாத்தாள்களை ஆன்லைனில் எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம். உங்க மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் பிரவுசர்ல exam.tnschools.gov.in இந்த அட்ரஸை டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. exams.tnschools.gov.in இந்த அட்ரஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல யூசர் நேம்ல HMோட எமிசைடியையும் ஹெச்எமோட எமிசைடி யூஸ் பண்ண முடியாத பட்சத்துல கிளாஸ் டீச்சரோட எமிசைடியையும், இன்கேஸ் கிளாஸ் டீச்சரோட எமிசைடி யூஸ் பண்ண முடியாத பட்சத்துல ஸ்கூலோட யூடெஸ் கோடையும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குரிய பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு கீழே இருக்க கேப்சால மேல என்ன கேப்சா கோட் கொடுத்துருக்காங்களோ அதை தவறில்லாம டைப் பண்ணிக்கோங்க. தென் சைன் இன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இதுல இங்க இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் அல்லது மெனுஸ்ல இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வர ஸ்கிரீன்ல டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் டேபுக்கு கீழே இருக்கிற செலக்ட் கிளாஸ்ல நீங்க எந்த கிளாஸ்க்குரிய கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றீங்களோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கொஸ்டினை டவுன்லோட் பண்றதுக்குரிய பாக்ஸ் எனேபிள் ஆயிரும். கொஸ்டினை டவுன்லோட் பண்றதுக்குரிய ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் அதுலேயே டிஸ்பிளே ஆகும். இங்க இருக்கிற எல்லோ கலர் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டவுன்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பரை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆன பின்னாடி அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சரை அதிலேயே மார்க் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு பேஜ்லயுமே நம்ம ஸ்கூலுக்குரிய யூடேஸ் கோட் வாட்டர் மார்க் ஆயிருக்கும். பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பிரிண்டர்ல உங்க ஸ்கூலுக்குரிய பிரிண்டர் நேம் கரெக்டா செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மோர் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேப்பர் சைஸ்ல A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஜஸ் பெர் ஷீட்ல 2 or 4 ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்றதுக்கும் ஆன்சர் பண்றதுக்கும் வசதியா எத்தனை பேஜ் வச்சா கரெக்டா இருக்கோ அதை ப்ரிவியூல பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு 4 வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வசதியா இல்ல. சோ நான் பேஜஸ் பெர் ஷீட்ல 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க யூஸ் பண்ற ஆப்ல புக்லெட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுத்த எப்சன் பிரிண்டர்ல டபுள் சைட் பிரிண்ட் பண்ண முடியுன்றதுனால 2 சைடட்ல இருக்க பிரிண்ட் ஆன் போத் சைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கீழே இருக்க பிரிண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இங்க இருக்க லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.